Good evening, friends. Welcome back to Dharsika channel. முன்னாடியே சொன்ன மாதிரி KuCoin ட்ரேடிங் பாட்டை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நான் ஒரே ஒரு கிரிட்டை பற்றி சொல்ல மறந்துட்டேன் லாஸ்ட் இதில். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் ஓப்பன் பண்ணி வச்சு நான் காட்டுறேன். ஸ்பாட் கிரிட், ஃபியூச்சர் கிரிட், ஸ்மார்ட் பேலன்ஸ், டிசிஏ, அப்புறம் இன்ஃபினிட்டி கிரிட். இந்த மாதிரி 5 கிரிட் இருக்குங்க. நீங்கள் KuCoin எக்ஸ்சேஞ்சை மொபைல்லையும் ஓப்பன் பண்ணலாம், டெஸ்க்டாப் இருந்துச்சுன்னா டெஸ்க்டாப்லேயும் ஓப்பன் பண்ணலாம், ஐபேட் இருந்துச்சுன்னா ஐபேட்லேயும் ஓப்பன் பண்ணலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் ஒரு சில ட்ரேடிங் பாட்ஸ் இன்ஃபினிட்டி கிரிட் மொபைல் ஆப்பில் மட்டும்தான் ஒர்க் பண்ணுற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. வேறு விரைவில் இதுலேயும் உங்களுக்கு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன 2 பாட் நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன்னு அதில் பாருங்க. இன்ஃபினிட்டி கிரிட்ல ஒரு பாட் காட்டல, பட் ஸ்பாட் கிரிட்ல ஒரு பாட் ரன் ஆகிட்டு இருக்கு. இன்னும் $2 நெகட்டிவ்ல தான் போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு முன்னால நான் இதை போன வீடியோல காட்டிட்டேன். இன்னைக்கு ஸ்பாட் கிரிட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்பாட் கிரிட்டை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, டுட்டோரியலில் போனாலும் சரி, நான் இங்கேயே பாருங்கள், நீங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கிரியேட் அ பாட்னு கிளிக் பண்ணிங்கன்னா அதுலேயே பார்த்தீங்கன்னா மேலே டுட்டோரியல்னு வருது. ஸோ அந்த டுட்டோரியலை ஓப்பன் பண்ணி முதல்ல உங்களுக்கு இந்த எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதெல்லாம் சொல்லிட்டு ஷீபா USDT ட்ரேடிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்ல போகிறோம். ஸோ ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி வருதுங்க. முதல்ல நீங்கள் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணணும். ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும், ட்ரேடிங் பாட் அப்படின்னு ஒரு ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஸ்பாட் கிரிட், கிளாசிக் கிரிட் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் நான் இப்போ டெஸ்க்டாப்பில் ஓப்பன் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு இப்படி தெரியுது. மொபைலில் இந்த மாதிரி தெரியும், சரிங்களா? அதில் அதை கிளிக் பண்ணிட்டு கிரியேட் கொடுக்கணும். அதில் நீங்கள் போய் 2 பேராமீட்டர்ஸ் இருக்கும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேராமீட்டர்ஸ்னு ஒன்று இருக்கும், கஸ்டமைஸ் பேராமீட்டர்ஸ்னு ஒன்று இருக்கும். இதில் நீங்கள் முதல்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபஸ்ட்டு அது மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். இதில் ட்ரேட் பண்ணி ஒரு $10 $20 லாபம் பார்த்ததுக்கப்புறம் ஃபர்தராக நீங்கள் கஸ்டமைஸ் பேராமீட்டர்ஸ் போங்க. அதை பற்றி நான் இப்போ வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இதில் BTC USDT நீங்கள் இதில் எது வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நிறைய காயின்ஸ் இருக்குது. இதில் நான் ஷீபா செலக்ட் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ண போகிறோங்கிறத இதை பார்த்து முடித்த உடனே அடுத்தடுத்த வீடியோஸ்னால் இதே வீடியோவில் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ செலக்ட் பண்ணியாச்சு. இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ USDTயில் பேரிங். ஆக்சுவலாக நீங்கள் USDT வச்சுருக்கணும். KuCoin எக்ஸ்சேஞ்சில் வச்சுருந்தீங்கன்னா, மெயின் அக்கௌண்ட்டில் வச்சுருந்தாலும் சரி, ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வச்சுருந்தாலும் சரி, மெயின் அக்கௌண்ட்டில் வச்சுருந்தா ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கும் மாற்றிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா இங்கே அசட் அலோகேஷனுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அங்கேருந்து இங்கே மாற்றுற மாதிரி இருக்கும். ஒரு சில டைம் நீங்கள் ஐயோ எங்கடா என்கிட்ட USDT இருக்குது ஆனால் இதில் காட்ட மாட்டேங்குதுன்னு பயப்பட வேணாம். மெயின் அக்கௌண்ட்டில் இருக்கும். அதுலேருந்து இதில் நீங்கள் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நீங்கள் எந்த அளவு இப்போ ஒரு 100 USDT வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வெறும் 25 USDT கூட ட்ரேட் பண்ணலாம். ஆனால் இங்கே எந்த அளவு மினிமம் கேட்குறாங்களோ அந்த மினிமம் நீங்கள் ரெக்வயர் பண்ணாமல், அந்த ஃபுல்ஃபில் பண்ணால் மட்டுமே இந்த பாட் கிரியேட் ஆகும். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா BTCக்கு மினிமம் 25 USDT நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் மினிமம் 25 USDT நல்லா நோட் பண்ணிங்க. BTC நீங்கள் ஆட்டோ பாட் ட்ரேட் பண்ண போகிறீங்க, அதை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ண போகிறீங்க. ஸோ மினிமம் 25 USDT நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அந்த மினிமம் அமௌண்ட்டை மெட் பண்ணிச்சுன்னா உடனே உங்களுக்கு ரன் ஆகும். இல்லை ஒரு 100 USDT வச்சிங்கன்னா இந்த பார் அப்படியே ஃபுல்லாக இழுத்துட்டு வாங்க. 100 வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன நீங்கள் எவ்வளோ USDT வச்சுருக்கீங்களோ அதை அப்படியே ரன் ஆயிரும். ஐ மீன் அதை செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ரன் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ட்ரேடிங் பர் கிரிட், இந்த அளவு ப்ராஃபிட் வரும்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு ட்ரேடிங் பாட்டுக்கும் எவ்வளோ ப்ராஃபிட் வரணுங்கிறதையும் முன்னாடியே சொல்லிடுறாங்க. அது AI பேராமீட்டர்ஸ்னால் நீங்கள் எதையுமே மாற்ற வேண்டியதில்லை. நீங்கள் பாட்டிக்கு கிரியேட் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ட்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆனதுக்கப்புறம் கஸ்டமைஸ் பேராமீட்டர்ஸ் போகலாம். இப்போ நீங்கள் எவ்வளோ விலைக்கு வைக்கலாம், எவ்வளோ விலைக்கு வாங்கலாம் அப்படிங்கிறத நீங்களே டிசைட் பண்ணலாம். அதே மாதிரி எவ்வளோ பாட் ஒரு நாளைக்கு ரன் ஆகணுங்கிறதையும் நீங்களே டிசைட் பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆனதுக்கப்புறம் இந்த கஸ்டமைஸ் பேராமீட்டர்ஸ் போனீங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடி அவங்க கொடுத்துருக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேராமீட்டர் ஸ்டிக் பண்ணி லாபம் எடுத்தாலே போதும்னா நீங்கள் இதில் தப்பு செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் முதல்ல அவங்க சொல்கிறத கேட்டு
அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த பாராமீட்டர்ஸை ஃபாலோ பண்ணி நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய லாபங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நஷ்டமும் ஆகும், பட் பெரிய லெவல்ல ஆகாது. ஏன்னா அந்த ரேஞ்சுக்கு கீழே போயிடுச்சுன்னா ட்ரேட் ஆகுறதே நின்றுடும். அதனால வந்து நீங்க வந்து அதை பத்தி ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. ஸோ இதுதாங்க, இது வந்து ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் ஓவர்வியூ. அதாவது வந்து அந்த அதுலயே இருக்கு எப்படி பண்றது அப்படிங்கறது அந்த டுட்டோரியல்ல இருக்கு. ஆக்சுவலா டுட்டோரியல்ல அந்த பாட்ல இருக்க டுட்டோரியல்ல போய் பண்ணுங்க. வெளியே ஒரு டுட்டோரியல் இருக்கு, அது லிங்கே ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து KuCoin ட்ரேடிங் பாட் டுட்டோரியல், ஃபர்ஸ்ட் டுட்டோரியல். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பாட் கிரிட் பாருங்க, நான் கிளிக் பண்றேன். இதுல வந்து நிறைய இருக்கு. ஆக்சுவலா USDT பேஸ் பண்ணி நிறைய இருக்கு. அதுல வந்து எனக்கு தேவையானது வந்து ஷிபா வந்து நான் வந்து சர்ச் கொடுக்குறேன். ரொம்ப சோம்பேறித்தனம் எனக்கு ஜாஸ்தி. ஷிபா இருக்கு, சுஷி இருக்கு, ஷிபா இருக்கு, ஷில் இருக்கு. ஜாகிரதையா இருங்க. ஷிபா நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஆர்டிஃபிஷியல் பாராமீட்டர்ஸ் கீழே செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்பாட் கிரிட்ல மினிமம் 500 USD கேட்குறாங்க. $500 இருந்தால் மட்டும்தான் நீங்க ஸ்பாட் கிரிட் வந்து யூஸ் பண்ணி ஷிபா வந்து ஆட்டோபாட் ட்ரேடிங்ல ட்ரேட் பண்ண முடியும். மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 500. ஆனா இன்னொரு கிரிட் இருக்குல்ல, இன்ஃபினிட்டி கிரிட்ல வந்து வெறும் 40 USDT இருந்தாவே போதும். அதில் தான் நான் பண்ணேன். இதில் ஏன் இந்த மாதிரி 500 மினிமம் செட் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு சில டைம் இது ரொம்பவே வேரி ஆகுது. நீங்கள் வந்து ஷீபாவை கூட யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். உங்ககிட்ட ஷீபா காயின் இருந்துச்சுன்னு வைங்களேன், அதை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். அது வந்து அதுக்கும் வந்து இந்த மாதிரி இது கன்ஃபார்ம் டு யூஸ் ஷிபான்னு. நான் வந்து யூஎஸ்டிடியை வந்து யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மினிமம் அமௌண்ட்டை மீட் பண்ணதுக்கு அப்புறமே கிரியேட் கொடுத்தீங்கன்னா கிளிக் ஆகி நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உள்ள போயிடும். ஸ்பாட் கிரிட்ல ஷிபா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கு. சரி, வேற என்ன இருக்குன்னு பார்ப்போம். வேற வந்து டாஜ் பார்ப்போம். டாஜ் எப்படி இருக்குன்னு. டாஜ் பார்த்தீங்கன்னா டாஜுக்கு மினிமம் $100 தாங்க கேட்குறாங்க. மினிமம் 100 USD. அதே மாதிரி அவங்களுடைய இது ஒன்று இருக்கு, KCSன்னு ஒன்று இருக்கு. அது எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண சொல்றாங்கன்னு பார்ப்போம். KCS USDT மினிமம் 500. அது ஆல்மோஸ்ட் வந்து சேமாக தான் இருக்கு. ஸோ இதில் வந்து நான் ஷீபா வந்து செலக்ட் பண்ணிட்டேன். சரிங்களா, ஷீபா செலக்ட் பண்ணிட்டேன். இது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேராமீட்டர் பேஸ் பண்ணி நீங்கள் கீழே எல்லாம் கூப்பன் இருக்கு பாருங்க. இந்த கூப்பன்லாம் வந்து ஆக்சுவலாக எனக்கு வந்தது இந்த மாதிரி வந்து $10 ட்ரேடிங் ஃப்ரீ ரிபேட் கூப்பன் வருது. ஹவு டு யூஸ் இந்த மாதிரி நிறைய கூப்பன்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நீங்கள் இதில் வந்து எக்ஸ்பர்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா கஸ்டமைஸ் போயிட்டு இதே மாதிரி தான் அதை செலக்ட் பண்ணிட்டு லோ ரேஞ்ச் ஹை ரேஞ்ச் கொடுத்துட்டு ஆர்டர்ஸ் எவ்வளோ ஆர்டர் கொடுக்குறோம், அப்புறம் அமௌண்ட் எவ்வளோ செட் பண்ணிட்டு நீங்களே வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இப்படி வந்து நீங்கள் வந்து ஷீபா வந்து இது மூலிமா ட்ரேட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பாராமீட்டர்ஸ் போயிட்டு இங்கே மேலே டுட்டோரியல்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணோம்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா முன்ன நான் காட்டினது வருது. ஃபர்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு வந்து இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க, இன்ட்ரடக்ஷன் டு பாராமீட்டர்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ்னா என்ன, ஸ்பாட் ட்ரேடிங்க்கு மினிமம் ப்ரைஸ்னா என்ன, மேக்ஸிமம் ப்ரைஸ்னா என்ன, நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் எப்படி பிளேஸ் ஆகுது, அதுக்கப்புறம் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எங்கே ட்ராக் பண்ணலாம், அப்புறம் ஸ்டாப் ப்ரைஸ் செட்டிங்ஸ். இது வந்து கஸ்டமைஸில் அட்வான்ஸ் லெவலில் வரும். ஸ்டாப் ப்ரைஸ் செட்டிங்ஸும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம், என்ட்ரி ப்ரைஸும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். கிரிட் ப்ராஃபிட்னா என்ன, ஃப்ளோட்டிங் பிஎன்எல் இதில் தான் உங்களுக்கு தெரியும். ஃப்ளோட்டிங் பிஎன்எல் நெகட்டிவ்ல இருந்துச்சுன்னா ஜென்ரலாக உங்களுக்கு வந்து லாஸ்ட்டில் போகும். அப்புறம் வந்து டோட்டல் ப்ராஃபிட்ஸு, அப்புறம் டோட்டல் ஏபிஆர் அந்த 1700% ஏபிஆர் அது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாம் இது மட்டும்தான் உங்களுக்கு வந்து தேவைப்படும்னு நினைக்கிறேன். இது வந்து பண்ணிட்டு நீங்கள் வந்து கிரியேட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆயிரும். சரி, ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் கிரிட்ல இங்கேயும் பாருங்க தனியாக வெளியே வருது பாருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து நான் ஷிபா கொடுக்குறேன். ஷிபா கொடுத்து கிளிக் பண்ணிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா டாப் லெவலில் யார் பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஷிலோன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கிட்டத்தட்ட 156 நாள் ட்ரேட் பண்ணி அந்த ரன்னிங் டைம் பாருங்க 150 days 3 hours and 51 minutes. ஏபிஆர் பார்த்தீங்கன்னா அவருக்கு 573. இவங்களுடைய இதை அந்த ரேஞ்சையும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து கிரியேட் கொடுத்தீங்கன்னு வைங்களேன், அவங்க என்ன ப்ரைஸ் ரேஞ்சுக்கு கிளிக் பண்ணியிருக்காங்களோ அது வந்துடும் ஆக்சுவலாக. பட் இது வந்து எனக்கு தெரிஞ்சு அவுட் ஆஃப் இதில் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஷிபாவெல்லாம் இறங்கியிருக்கு. மறுபடியும் வந்து இந்த ரேஞ்சுக்கு வரும்போது ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஷிபா பார்த்தீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு கிராஃபும் வந்து பார்க்கறதுக்கு, சார்ட்டும் வந்து பார்க்கறதுக்கு உடனே உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணீங்கன்னா
KuCoinோட சார்ட் வந்து ஓப்பன் ஆகும். இதுலயும் பார்த்தீங்கன்னா, கரண்ட் வந்து மார்க்கெட் எப்படி போயிட்டுருக்கு. நான் மேக்ஸிமம் MACD போடுவதில்ல. நீங்க போய் இத கிளிக் பண்ணிட்டு, MACD போட்டீங்கன்னா, MACD வந்து அ உங்களுக்கு வந்து வரும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, நான் அந்த MACD, RSI பார்ப்பேன். MA போட்டிருக்காங்க. MACD வந்து நான் போட்டு பார்ப்பேன். அத பத்தி நான் இன்னொரு வீடியோ போடுறேன். அந்த இத பார்த்தீங்கன்னா, இது ட்ரேடிங் வியூவோட சாஃப்ட்வேருங்க. இது எல்லாரும் வாங்கி அவங்களுடைய சாஃப்ட்வேரோட எம்பெட் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க KuCoin பிளஸ் வந்து HOTBIT எல்லாருமே ட்ரேடிங் வியூ தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில வந்து இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன விலைக்கு போயிட்டு இருக்கு. இப்போ வந்து 1 மினிட் பார்த்தீங்கன்னு வைங்களேன், 1 மினிட் தெரியும். இந்த பார் வந்து ரெட் கேண்டில் பார், கிரீன் கேண்டில் பார்லாம் உங்களுக்கு தெரியும். நான் சொல்ல வேண்டியதில்ல. ஸோ இதில வந்து அத பத்தி சொல்லணும்னா சொல்லுங்க. இன்னொரு ஒவ்வொரு வீடியோவா ஒரு 5 மினிட்ஸ் வீடியோவா ஒன்னொன்னா போடுறேன் நானு. ஸோ இப்ப மார்க்கெட் ட்ரெண்ட் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாரி நீங்க பார்த்துட்டு கூட நீங்க வந்து ட்ரேடிங் பாட் வந்து ஆரம்பிக்கலாம். ஸோ இப்படிதாங்க ஸ்பாட் ட்ரேடிங் பண்ணணும். அதே மாரி வந்து இன்ஃபினிட்டி கிரிட் பார்த்தீங்கன்னு வைங்களேன், இன்ஃபினிட்டி கிரிட் பத்தி இன்னொரு வீடியோ போடுறேன். ஆனா இன்ஃபினிட்டி கிரிட்ல வந்து உங்களுக்கு வந்து வெறும் $40 மட்டும் இருந்தா போதும். தாராளமா வந்து நீங்க வந்து ஷிபா வந்து ட்ரேட் பண்ணலாம். ஷிபா மட்டும் பண்ணணும்னு இல்லைங்க. அதாவது எந்த காயின் வந்து நல்லா அந்த நான் சொன்ன மாரி அந்த சார்ட் போயிட்டு பார்த்துட்டு, எந்த காயின் வந்து நல்லா போயிட்டுருக்கோ, அந்த காயின ட்ரேடிங் பாட் போட்டுவிட்டு, டக்குனு ஒரு $10, $20 லாபம் வந்தோனே வித்துருங்க. வித்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராஃபிட் அக்யூமுலேட் ஆயிட்டே இருக்கும். அதே மாரி ப்ராஃபிட் அக்யூமுலேஷன் எங்க போய் பார்க்கறதுன்னா, இங்க கிளிக் பண்ணீங்கன்னா, ப்ராஃபிட் அக்யூமுலேஷன் காட்டும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய டோட்டல் அசெட் நான் இதுவரைக்கும் காட்டுனதே இல்ல. இப்ப வந்து காட்டுறேன். ஏன்னா இது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. அதனால நான் காட்டுறேன். வெறும் $133 மட்டும் தான் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னுடைய டோட்டல் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, -$1.50 நஷ்டத்துல போயிட்டு இருக்கு. நான் இதுவரைக்கும் மொத்தமா எப்ப 13ல ஸ்டார்ட் ஆகி 19 இதுவரைக்கும் 1 வாரம் தான். முன்னாடியே சொன்ன மாரி 1 வாரம் தான் ரன் பண்ணியிருக்கேன். வின் ரேட் எனக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40%. இப்ப வந்து ரஷ்யன் வார் மீதி இந்த பிரச்சனையெல்லாம் போயிட்டு இருக்கு. யுஎஸ் எக்கானமி, இன்ஃப்ளேஷன் ரேட், இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏத்த போறாங்கங்கிறதுனால மார்க்கெட்லாம் கொஞ்சம் அப் அண்ட் டவுனா தான் இருக்கு. அதனால வந்து எனக்கு இது வந்து இந்த லாபம். அப்பயும் நான் ஷிபால வந்து எடுத்துட்டேன். ஆக்சுவலா கொஞ்சம் ஒரு $4 எடுத்தேன். இது எதுக்குன்னா, நான் மைக்ரோ ஸ்கேல் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கேன். மைக்ரோ ஸ்கேல் ட்ரேடிங்ல வந்து மினிமம் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி எந்த அளவு லாபம் வருதுங்கிறது வந்து நான் செக் பண்ணிட்டு இருக்கேன். மேக்ரோ ஸ்கேல் போகும்போது உங்களுக்கு இந்த நஷ்டமும் பெருசா இருக்கும், லாபமும் பெருசா இருக்கும். சரிங்களா? ஸோ இப்படித்தாங்க நீங்க வந்து ட்ரேடிங் பாட் KuCoin ட்ரேடிங் பாட்ட யூஸ் பண்ணி நீங்க ட்ரேட் பண்ணணும். அதே மாரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னு வைங்களேன், இவங்களுடைய ஃபீஸ் பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் கிரேட் ஆஃப்டர் -0.08% ஃபீ. நீங்க ஷிபா ட்ரேட் பண்ணும்போது அவங்க ஃபீஸ் போக மீதி இவ்வளவு லாபம் வரும்னு சொல்றாங்க. 0.28 to 0.67. இது வந்து ஒவ்வொரு கிரிட்ட பொறுத்த வரைக்கும். இப்ப அந்த கிரிட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே ஒண்ணு ரன் பண்ணிட்டு இருக்கேன் இல்லைங்களா? ஸ்பாட் கிரிட் BCH USDT போட்டிருக்கேன். ஸோ அதுல வந்து அந்த கிரிட் எப்படி போய் பார்க்கணும்னா, இங்க பார்க்கணும். இத கிளிக் பண்ணீங்கன்னா, இப்படி வரும். ஓப்பன் ஆர்டர்ஸ் இது வரைக்கும் 100 போயிருக்கு. அதுல வந்து பை 38 ஆயிருக்கு, செல் 62 ஆயிருக்கு. அது என்ன டீட்டெயிலா எப்படி பார்க்கலாம்னா, ஆர்டர் ஹிஸ்டரி கிளிக் பண்ணீங்கன்னா, பார்த்தீங்கன்னா 11:31க்கு BCH வாங்கியிருக்கு. என்ன விலைக்கு வாங்கியிருக்குன்னா, 309.73 USDT வாங்கியிருக்கு. மறுபடியும் வந்து 19ஆம் தேதி 12ன்னா 4 மணி 41 நிமிஷத்துக்கு வந்து செல் பண்ணியிருக்கு. 3:09க்கு வாங்கி 3:11க்கு செல் பண்ணியிருக்கு. கிரிட் ப்ராஃபிட் 0.031. ஸோ இப்படிதாங்க அந்த ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு வந்து அக்யூமுலேட் பண்ணணும். இப்படி பண்ணி தான் வந்து எனக்கு வந்து இன்னும் $1 நஷ்டம் காட்டுது. இந்த BCHன்னா நல்லா போகும்போது இன்னும் நல்ல லாபம் வரும். ஸோ பாராமீட்டர்ஸும் நீங்க செட் பண்ணிக்கலாம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களே பிரைஸ் ரேஞ்ச் செட் பண்ணியிருக்காங்க. என்ட்ரி பிரைஸ் செட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அமௌண்ட் பெர் கிரிட்டும் செட் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் பெர் கிரிட் BCHக்கு எவ்வளோன்னு காட்டுது. நீங்க கூட ஸ்டாப் பிரைஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். டேக் ப்ராஃபிட் பிரைஸ் செட் பண்ணிக்கலாம். இது வந்து ஷிபாவுக்கும் அப்ளை ஆகும். நான் ஷிபா வந்து க்ளோஸ் பண்ணதுனால உங்களுக்கு காட்ட முடியல. அதே மாதிரி உங்களுக்கு க்ளோஸ் பண்ணணும்னா இதை கிளிக் பண்ணீங்கன்னா க்ளோஸ் ஆயிரும். இது கேட்கும் ஸ்டாப் பாட், உடனே ஸ்டாப் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களா? எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா, கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா ஓகே, உங்களுக்கு வந்து பாட் ஸ்டாப் ஆகி உங்களுக்கு லாபம் வந்து மெயின் அக்கௌண்ட் போயிடும். அதுலேயும் 2 ஆப்ஷன் காட்டும். ஆக்சுவலாக என்னன்னா, உங்களுக்கு வந்து லாபம், ஏன்னா கொஞ்சம் USDTலயும் இருக்கும்ல, ப்ரைஸ் வேரியேஷன் இருக்குல்ல, அந்த USDT ஹோல்ட் பண்ணி வச்சிருக்குல்ல, உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் எப்படி வேணும்? BCHல வேணுமா,
யூஎஸ்டிடியில் வேணுமா, அதாவது பிசிஹெச்ல இப்போ எவ்வளோ இருக்குன்னா 0.13 பிசிஹெச்ல வந்து பிசிஹெச்ஆ இருக்கு, 27 யூஎஸ்டிடியா இருக்கு. இந்த மாதிரி 2 காயினா வருமா இல்லை ஒரே காயினா வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நீங்க இல்லை எனக்கு பிசிஹெச்ஆவே கொடுங்கன்னா பிசிஹெச்ஆ மாறிடும். இல்லை எனக்கு வந்து யூஎஸ்டிடியாவே கொடுங்க அப்படின்னா யூஎஸ்டிடியா மாறிடும். ஆனால் எனக்கு கேட்டால் வந்து யூஎஸ்டிடியானா மறுபடியும் யூஎஸ்டிடி யூஸ் பண்ணி நம்ம வாங்கி ட்ரேட் பண்ணலாம். அதில் கொஞ்சம் ஃபீஸ் போகும்னு நினைக்கிறேன். மறுபடியும் அந்த லாபம்லாம் போக அந்த கொஞ்சம் எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் அப்போ எப்படி பார்த்தாலும் கொஞ்சம் லாபம் வரும்போது நமக்கு இதுலேயும் லாபம் வரும். உங்கள் விருப்பங்க. இது என்னன்னா டெஸ்ட் பண்ணி பார்க்கல. நான் மேக்ஸிமம் யூஎஸ்டிடியாவை வந்து நான் எடுத்துக்கிறேன். அதனால எவ்வளோ ஃபீஸ் எடுக்கிறாங்கன்னு தெரில. அதை ஒரு முறை செக் பண்ணிவிட்டு, ஏன்னா மறுபடியும் நம்ம பிசிஹெச்சை வந்து யூஎஸ்டிடியாக மாற்றோம்னா அதுக்கு ட்ரேடிங் ஃபீ எடுத்துப்பாங்க. அதுக்கு ஒரு ஏடியா வந்து யூஎஸ்டிடியாக மாற்றிட்டோம்னா அப்படியே வந்து ஸ்டேபிள் காயினாக இருக்கும். நம்ம ஃபர்தராக இன்னொரு பார்ட் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு யூஎஸ்டிடியை டைரெக்டாக வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம். அந்த ஸ்வாப் வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் மக்களே. இப்படி தான் வந்து நம்ம வந்து பாட் ட்ரேடிங் வந்து பண்ணணும். ஸோ இன்னைக்கு வந்து ஸ்பார்க் கிரிட்டை பற்றி தெளிவாக சொல்லிட்டேன். ஃபர்தராக வந்து கஸ்டமைஸ் மட்டும் கொஞ்சம் எனக்கு இன்னும் 1 நாள் டைம் கொடுங்க. ஏன்னா முதல்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேராமீட்டர்ஸ் இப்போ படிச்சு ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். இதுலேருந்து எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதை கம்பேர் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணும்போது நமக்கு இன்னும் லாபத்தை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாங்கிறத இன்னொரு வீடியோவில் போடுறேன். அடுத்து வந்து ஃபியூச்சர் கிரிட் பற்றி தான் நான் வந்து பேச போகிறேன். ஃபியூச்சர் கிரிட்டு, அதுக்கப்புறம் ஸ்மார்ட் ரீபேலன்ஸு, டிசிஏ, அப்புறம் இன்ஃபினிட்டி கிரிட். இதை பற்றி ஒன்றா தெளிவாக சொல்ல போகிறேன். இந்த வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோஸ். இதை நீங்கள் வீடியோ பார்த்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்களாவே இது ஆட்டோபாட் ட்ரேடிங் வந்து KuCoin மூலிமா பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பார்த்தீங்கன்னா 3, 6 கிட்டத்தட்ட 6 மில்லியன் பாட்ஸ் வந்து கிரியேட் பண்ணி ரன் ஆகிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட. ஸோ நல்லாவே தான் பண்ணிட்டு இருக்காங்க. மார்க்கெட் டவுன் ஆகிற டைம்லையும் இது வந்து ரன் ஆகிட்டு தான் இருக்கு. சரிங்களா? மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோ, ஃபியூச்சர் குவிஸ் வீடியோ ஆட்டோபாட் பற்றி சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிஎஸ். பாய்.